ஹே காய்ஸ், இன்னைக்கு நம்ம 2021 ரிலீஸ் ஆன தி ஃப்ரீ ஃபால் அப்படின்ற ஹாரர் மிஸ்ட்ரி மூவி தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னா, ஒரு பொண்ணு அவங்க அப்பா அம்மாவோட வெட்டிங்கை செலிப்ரேட் பண்றதுக்காக வீட்டுக்கு வரா. வீட்டுக்கு வந்து பார்த்தா 2 பேரும் ரத்த வெள்ளத்துல இறந்து போயிருக்காங்க. அவளை சுத்தி நிறைய அமானுஷமான விஷயங்கள் நடக்குது. உண்மையாவே அவங்க அப்பா அம்மா எப்படி இறந்தாங்க, அவளை சுத்தி நடக்கிற விஷயத்துக்கு எது காரணம், ரொம்ப த்ரில்லிங்கா லாஸ்ட் ஒரு பயங்கரமான ட்விஸ்ட் எல்லாம் முடிச்சிருப்பாங்க. சோ இப்போ அங்க கதைக்குள்ள போலாம். நீங்க பாத்துறது வாய்ஸ் மூவி ஷோ. சோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. படத்தோட ஸ்டார்டிங்ல அக்கா தங்கச்சி பேசிட்டு இருக்காங்க. தங்கச்சி அக்கா கிட்ட அம்மா அப்பாவோட வெட்டிங் வரப்போகுது, கண்டிப்பா நீ வரணும், இந்த வாட்டி எந்த போயும் சொல்லக்கூடாது அப்படின்னும் போது அக்காவும் இல்லடி என்னால வர முடியாது, நான் உங்களுக்கான ஃபேவரட்டான ஒரு ஃபிளவர் அனுப்பி வைக்கிறேன், இந்த வாட்டி அப்பா அம்மா கூட இருந்து செலிப்ரேட் பண்ணு, கண்டிப்பா அடுத்த வாட்டி நான் வருவேன் அப்படின்ற மாதிரி அக்கா சொல்லி மழுப்புறாங்க. தங்கச்சியும் இல்லக்கா நீ வந்துதான் ஆகணும்னு சொல்லி பேசிட்டே இருக்கா. இவதான் இந்த படத்தோட ஹீரோயின், இவ பேரு சாரா. ஆனா அக்காவும் எனக்கு வேலையா இருக்கு, நான் அப்புறமேட்டு பேசுறேன்னு சொல்லி டக்குன்னு போனை கட் பண்ணிடுறா. இதே வேலையா போச்சு இவளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்க அக்கா கிட்ட இருந்து வந்த பிரசன்ட்ட அவங்க அம்மா கிட்ட காமிக்கணும்னு சொல்லி ஹீரோயின் வீட்டுக்கு போறாங்க. அமைதியா இருக்கு, யாருமே இல்ல. அம்மா அப்பா எங்க இருக்கீங்க? இப்போ பெட்ரூம்ல சவுண்ட் கேக்குது. அவங்க அப்பாவை அவங்க அம்மா கத்தியால குத்தி கொலை பண்ணிட்டு இருப்பாங்க. ஹீரோயின் இதை பார்த்து பயந்து போயிடுவா. அவங்க அம்மாவும் ஹனி பயப்படாத, அப்பா இதைதான் ஆசைப்பட்டு கேட்டாரு, அதனாலதான் நான் இப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்களும் சூசைட் பண்ணி இறந்துறாங்க. இதை பார்த்து ஹீரோயின் பயந்து நகராம கீழே விழுந்து அழுகுறாங்க. இப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு ஹீரோயினி பாத் டப்ல இருக்காங்க, சூசைட் பண்ணிட்டாங்க. இப்ப டக்குன்னு கண்ணை திறந்து பாக்குறாங்க. அவங்க பக்கத்துல ஒருத்தர் இருக்காரு. அவரை பார்த்தோன்னே ஹீரோயினி கட்டி பிடிச்சு அழுகுறாங்க. என்னாச்சு எனக்கு, ஏன் கையெல்லாம் இப்படி இருக்குன்னும் போது ஒண்ணு இல்ல ஹனி, உனக்கு ஒன்னும் ஆகாது, நான் தான் கூட இருக்கல, இப்ப பழைய விஷயத்த மறந்துட்டேன், கூடிய சீக்கிரத்துல எல்லாமே ஞாபகம் வந்துடும் போது எனக்கே எந்த விஷயமும் ஞாபகம் வரல, உங்களோட நினைவு மட்டும் தான் இருக்கு, எனக்கு என்ன ஆச்சு, நீ சூசைட் பண்ணிட்ட, உன்னை நான் பாத் டப்ல இருந்தா எடுத்தேன், அதனாலதான் உன் கை இப்படி இருக்கு அப்படின்றத சொல்றாங்க. ஹீரோயினிக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு ஒண்ணுமே புரியல, குழப்பத்துல இருக்காங்க. கூட இருக்கிறவர் தன்னோட கணவர் அப்படின்றத சொன்னது மட்டும் தான் ஹீரோனிக்கு ஞாபகம் இருக்கு. இப்ப அவரும் நான் ஒரு ரைட்டர், எனக்கு எழுத வேண்டிய வேலைகள் நிறைய இருக்கு, நீ ரெஸ்ட் எடு, நான் உன்னை வந்து அப்பப்ப பாத்துக்கிறேன்னு சொல்றாரு. இப்போ ஹீரோயினி தூங்கிட்டு இருக்காங்க. ஏதோ ஒரு சவுண்ட் கேக்குது, எழுந்து நடந்து போறாங்க. இப்போ அவங்க பின்னாடி ஒரு அமானுஷமான உருவம் நிக்குது. என்ன உருவம் சொல்லிட்டு கிட்ட போறாங்க. இப்ப 2 உருவம் அவங்க கிட்ட வந்து பார்த்து பயந்து கத்த ஆரம்பிக்கிறாங்க. அவங்க கணவரும் பயப்படாத பயப்படாத, இது ஒரு கனவு தான், இந்த டாக்டர் இந்த டேப்லெட் ஒன்னு எடுத்துக்க சொன்னாருன்னு சொல்லி ஒரு டேப்லெட்டை கொடுக்குறாங்க. ஹீரோயினோட காயப்பட்ட கையை எடுத்து பாக்குறாரு. ரொம்ப ஆழமான கீரல் இருக்கு. ஹீரோயினி அதை பார்த்து பயப்படுறாங்க, அப்படி தூங்கிடுறாங்க. அடுத்த நாள் காலையில ஹீரோயின் அந்த வீட்டுக்குள்ளே தான் இருக்காங்க. நிறைய பொருட்கள் எல்லாம் கவர் பண்ணிருக்காங்க வீட்டுல. இப்ப உங்க கணவர் கீழே ஒரு லேடி கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அவங்கதான் இந்த வீட்டை பாத்துக்க கூடியவங்க. அவங்களும் நீங்க அவங்க சொல்றதெல்லாம் நம்பாதீங்க அப்படின்னு கத்தும் போது ஹீரோயினோட கணவரும் இங்க பார், நான் சொல்றதுதான் நீ கேட்கணும், நீ எனக்கு அட்வைஸ் பண்ணாத, உன்னால இருந்தா இரு, இல்லைன்னா இங்க இருந்து போ அப்படின்னு சொல்லி சத்தமா கத்துறாங்க. இப்ப ஹீரோயினும் நடந்து போறாங்க. அங்க ஒரு பியானோ இருக்கு, அதை பாக்குறாங்க. இப்போ போன் ரிங் ஆகுற சவுண்ட் கேக்குது. யாருன்னு போன் எடுத்து பார்த்தா நீ இன்னும் அங்கேயா இருக்க, நீ ஏன் இன்னும் அவனை நம்புற அப்படின்ற குரல் கேக்குது. ஹீரோயின் பயந்து போறாங்க. உடனே அவங்க கணவர் போனை வாங்கி என் மனைவியை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி போனை வச்சுக்கிறாங்க. ஹீரோயினி பயப்படுறாங்க. நீங்க ஏன் அவ்வளவு கோவமா ஆஷா பேசுனீங்க, இதெல்லாம் உன் அக்கா பண்ற வேலை, இப்படி நான் கத்தினாதான் அடுத்த வாட்டி உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டா அப்படின்றத சொல்றாங்க. ஹீரோயினி நான் எழுந்ததுல இருந்து உங்களை தான் பாக்குறேன், அப்பா அம்மா வந்து என்ன பார்த்தாங்களா, அவங்களுக்கு என்ன ஆச்சு, அக்காக்கு என்ன ஆச்சு அப்படின்ற நிறைய கேள்வி கேட்கறாங்க. அவங்க கணவரும் உனக்கு இது ஞாபகம் இருக்கும்னு நினைச்சேன், ஆனா உனக்கு ஞாபகம் இல்ல, சரி நானே சொல்றேன், போன வருஷம் அக்டோபர்ல உன்னோட அப்பா அம்மா இறந்து போயிட்டாங்க சூசைட்ல. அந்த டைம் நான் வந்து உன்னை பார்த்தேன், நீ பாத் டப்ல ரத்த வெள்ளத்துல படுத்துட்டு இருந்தா. இது எல்லாத்துக்கும் காரணம் யார் தெரியுமா, உன் அக்கா தான், அவளாலதான் உனக்கு பிரச்சனை வருது, தயவு செஞ்சு அவளை நம்பாத அப்படின்றத சொல்றாங்க. ஹீரோயினிக்கு ரொம்ப குழப்பமா இருக்கு. அதை விட பெரிய பிரச்சனை அவங்களுக்கு எந்த விஷயமும் ஞாபகம் வரல. இப்ப அவங்க சாப்பிட்டுட்டு தூங்கிறாங்க. இப்ப திரும்பவும் ஒரு சத்தம் கேக்குது. ஜன்னல் வழியை எட்டி பார்த்தா வீட்டுல வேலை பாக்குறவங்களுக்கும் அவங்க கணவருக்கும் சண்டை வரும். நீ நான் சொல்றதா செஞ்சுதான் ஆகணும். அவங்க கணவர் ஹாஷா பேசுறாங்க. அவங்களும் நல்லா பண்ண முடியாது அப்படின்னு சத்தம் போட்டுட்டு அங்க வந்து போறாங்க. ஹீரோனி ஜன்னலே பாத்துட்டு இருக்கோமோ இப்ப திரும்பி பாக்குறாங்க. அவங்க கணவர் அங்க வந்து நிக்கிறாங்க. ஹீரோனியும் என்ன நோட்டம் வெட்றியா, பிளான் இல்ல, உனக்கு ஏதாவது தேவையான்னு கேட்கதான் வந்தேன், நீ ஓகேவா, இப்ப உனக்கு டயர்டா இருக்கா, உடம்பு எப்படி இருக்குன்றத கேக்குறாரு. அவங்களும் பரவாயில்ல, முன்ன விட இப்ப எனக்கு ஓகேதான், எனக்கு எதுக்கு உங்களை பத்தின எந்த ஞாபகமும் இல்ல, நீங்க என்னோட கணவர் அப்படின்ற அந்த வார்த்தை மட்டும் தான் எனக்கு ஞாபகம் இருக்கு, மத்தபடி உங்க கூட இருந்த மொமெண்ட் எதுவுமே எனக்கு ஞாபகமே இல்லைன்னும் போது அவங்க கூட இருந்த சில நினைவுகள்லாம் சொல்றாரு. ஆனா ஹீரோனிக்கு சுத்தமா ஞாபகம் வரல. இதனால அவர் அப்செட் ஆயிடுறாரு. என்ன மன்னிச்சிருங்க, கூடிய சீக்கிரத்துல எனக்கு எல்லா விஷயமும் ஞாபகம் வந்துடும், நான் இனிமே உங்களை காதலிக்கிறேன் அப்படின்ற வார்த்தையை சொல்றாங்க. அவரும் கொஞ்சம் அப்செட் ஆகி கீழே போயிடுறாரு. இப்ப ஹீரோனி குளிச்சுக்கிட்டே இருக்காங்க. யாரோ அவங்களை நோட்டம் வெட்டுற மாதிரி தெரியுது. மேல் ரூமுக்கு போலான்னு நடந்து போறாங்க. ஆனா அங்க வேலை பாக்குற ஒரு லேடியும் நீங்க மேல போக கூடாது, அங்க யாருக்குமே போக அலோட் கிடையாது என்ன தவிர, நீங்க போய் உங்க ரூம்ல வேலையை பாருங்க அப்படின்னும் போது கிளாக் இருக்குமே, என்னோட தாத்தாவோட கிளாக், அந்த சத்தத்துக்கு ஏத்த நான் எழுந்துப்பேன், இப்ப அந்த கிளாக்கே இல்லையே, எங்க போச்சு அப்படின்னு கேட்கும் போது கிளாக்கா, அப்படி நீங்க இல்ல வேலை, நான் ரொம்ப வருஷமா இங்க வேலை பாக்குறேன், அப்படி ஒரு கிளாக் இருந்தது எனக்கு தெரியாது. அது மட்டும் இல்லாம அந்த லேடியும் ஈரானிய பார்த்த உடனே எரிஞ்சு விழுறாங்க. நான் சொல்றதா நீ ஃபாலோ பண்ணணும், ரொம்ப டாமினேட் பண்ற மாதிரி பேசுறாங்க. இது ஈரானிக்கு பிடிக்கல. அப்படியே ரொம்ப சோகமா நடந்து வந்துட்டே இருக்கும்போது அவங்க கணவர் கிட்ட போறாங்க. அவங்க கணவரும் டைப் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஈரானி அவங்க கணவர் கிட்ட வந்து நான் பாத் டப்ல தானே சூசைட்
சூசைட் அட்டென்ட் பண்ண நீங்க சொன்னீங்க, ஆனா என் பாத்ரூம் அந்த பாத் டப்பே இல்லைன்னும் போது அது இருந்தா உனக்கு அந்த தாட்டே வரும், அதனால அதை தூக்கி போட்டுட்டேன் அப்படின்றத அவர் சொல்றாரு. ஹீரோயினும் நம்ம 2 பேரும் எடுத்த போட்டோஸ் எல்லாம் இருக்கும்ல, அது இருந்தா தாங்கல, அதை பார்க்கும்போது நம்ம 2 பேரும் ஒன்னா இருந்த நிறைய விஷயங்கள் ஞாபகம் வருமே போது அந்த போட்டோஸ் எல்லாம் இப்ப அதெல்லாம் நான் தூக்கி போட்டுட்டேன். ஏன் என்ன ஆச்சு? அந்த போட்டோ எல்லாத்துலயும் என்னோட அக்கா இருப்பா, உன்னோட அப்பா அம்மா இருப்பாங்க, அதை பார்த்தா நீ ரொம்ப அப்செட் ஆயிருவ, அதனால அந்த போட்டோஸ் எதுவுமே நாங்க வைக்கல. இன்கேஸ் உனக்கு போட்டோ வேணும்னா எனக்கு கொஞ்சம் டைம் கூட, நான் நல்ல போட்டோவா உனக்கு எடுத்துட்டு வந்து காமிக்கிறேன் அப்படி சொல்லிட்டு அவர் வேலை பார்க்க ஆரம்பிப்பாங்க. இப்ப ஹீரோனிக்குள்ள நிறைய குழப்பங்கள் கேள்விகள் போயிட்டே இருக்கும். ஆனா அவரை டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு அவங்க ரூமுக்குள்ள போயிடறாங்க. நைட்டு ஹீரோனி தூங்கிட்டே இருக்காங்க. இப்ப தூங்கிட்டே இருக்கும் போது அவங்களுக்கு ஒரு அமானுஷமான குரல் கேக்குது. எழுந்த பாத்ரூமுக்கு போறாங்க. கண்ணாடில அவங்க உருவம் அவங்களே பார்த்து திரும்பி நிக்குது. பாத் டப்ல ஒரு பொண்ணு இருக்கா, அவ பார்க்க ஹீரோனி மாதிரியே இருக்கா. எல்லாத்துக்கும் காரணம் நீதான், இன்னும் ஏன் இங்க நிக்கிற அப்படின்னு சொல்லி சத்தமா கத்துறாங்க. ஹீரோனிக்கு ரொம்ப பயம் வந்தது. இப்ப ஹீரோனி கண்ணை திறந்து பாக்குறாங்க. அவங்களால சுத்தமா அசையவே முடியல. அவங்களுக்கு முன்னாடி 2 பேர் இருக்காங்க. அவங்க எழுந்துரு உனக்கு ஒண்ணாகல, எழுந்துரு, ஏன் இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. ஹீரோனியால சுத்தமா நகர முடியல, கத்திக்கிட்டே இருக்காங்க. இப்போ டக்குன்னு எல்லாம் மறைஞ்சு போயிடறாங்க. ஹீரோனி எழுந்து பாக்குறாங்க. ரூம்ல யாருமே இல்ல. ஜன்னல் வழியை எட்டி பார்த்தா அவங்க கணவர் ஹீரோனோட அக்காவையும் டாக்டரையும் இங்க வராதிங்க, இங்க போங்கன்னு சொல்லி திட்டி அனுப்பிட்டு இருப்பாரு. இப்ப அவங்க கணவரும் ஜன்னல்ல ஹீரோனி நிக்கிறத பார்த்து வேகமா வராரு. என்னாச்சு உனக்கு ஓகே தானே அப்படின்னும் போது, என் அக்காவும் கூட வந்தவர் யாரு, அவங்க எதுக்கு இங்க வந்தாங்கன்னும் போது, அவங்கள வாசலே வரக்கூடாதுன்னு சொல்லி விரட்டி அடிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லும் போது, இல்ல அவங்க என்கிட்ட வந்தாங்க, என்கிட்ட பேசினாங்க, எனக்கு அந்த குரல் நல்லாவே கேட்டது, நான் அவங்கள பார்த்தேன் போது வர வர உன்னோட கற்பனை அளவு அதிகமா போயிட்டே இருக்கு. டாக்டர் சொன்னாங்க நீ அதிகமா இமேஜின் பண்ணுவேன், இதனால உன் ஹெல்த் ஸ்பாயில் ஆயிரும், இப்பெல்லாம் பண்ணாத, ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லுவாங்க. உங்க மனைவிக்கு குழப்பமா இருக்கும். என்னோட முகம் பார்க்க எப்படி இருக்கு, நான் நார்மலா தானா இருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அவங்க கணவரும் கண்ணாடி முன்னாடி கூட்டிட்டு போய், நீ நார்மலா தான் இருக்க, நீ ரொம்ப அழகா இருக்க, நான் எப்பவுமே உனக்கு காதலிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போறாரு. இப்ப நைட்டு 2 பேரும் பேசிட்டு இருப்பாங்க. அப்ப உங்க கணவர் நல்லாவே பியானோ வாசிப்பாரு. இதை பார்த்த ஹீரோனியா, நீங்க ரொம்ப அழகா வாசிக்கிறீங்க, நீங்க எந்த அளவுக்கு வாசிப்பீங்கன்னு நான் நினைக்கவே இல்லைன்னு போது அவரும் சிரிப்பார் போது, ஹீரோனி நான் மன்னிச்சிருங்க, என்னால பழைய விஷயத்த ஞாபகம் வச்சுக்க முடியல, இனில இருந்து நம்மளோட லைஃப்ல ஹாப்பியா வாழலாம், தினம் தினம் ஒரு புது விஷயத்த மெமரிஸா வச்சுக்கலாம் அப்படின்னும் போது, நீ சொல்லிட்ட, இப்பல இருந்து ரொம்ப புது வாழ்க்கை ஆரம்பிக்கலாம். இப்ப காலை எழுந்த உடனே ஹீரோனி ரொம்ப டயர்டா இருப்பாங்க. உங்க கணவரும் எப்படி இருக்க ஓகேவானும் போது, நீங்க தான் சொல்லணும், ஏன்னா ஆரம்பத்துல இருந்து என் கூட இருக்கிறது நீங்க தானே, அப்ப என்னோட ஹெல்த் பத்தி உங்களுக்கு தானே தெரியணும் போது அவர் கிட்ட வருவாரு. நீ நல்லா இருக்கியா நல்லா இல்லையான்றத நீயே தான் ஃபீல் பண்ணணும், நீ அடைஞ்சே இருக்காத, நீ உன் வேலைகளை செய்ய ஆரம்பி, உன்னை நீயே ரசிக்க ஆரம்பி, அப்பதான் உன்னை பத்தி உனக்கே நல்லா தெரிய வரும். நீ வீட்லயே இருக்கனால உனக்கு கொஞ்சம் போரிங்கா இருக்கும், நம்ம ஒரு பார்ட்டி வைக்கலாம், நம்மளோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸை இன்வைட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுவாரு. இப்ப ஹீரோனி உங்க கார்டன் எல்லாம் கிளீன் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க வீட்டுல வேலை பாக்குறவங்க ஒரு துணி மூட்டையை தூக்கிட்டு வருவாங்க. அது ரொம்ப வெயிட்டா இருக்கும், உங்களால தூக்க முடியாது. இதை பார்த்து ஹீரோனி நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணேன்னு சொல்லி கிட்ட வருவாங்க. ஆனா அவங்களும் எனக்கு என்ன பார்த்துக்க தெரியும், நீ உன்னை எனக்கு உதவி பண்ண வேணாம் சொல்லி ரொம்ப ஹாஷா பேசிடுவாங்க. இதனால ஹீரோனி அவங்க கணவர் கிட்ட போய், எதுக்கு அந்த வேலை பாக்குறவங்க என்கிட்ட ரொம்ப ஹாஷா பேசுறாங்க, அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கான போது என்ன சொன்னாங்க, இல்ல நான் உங்களுக்கு உதவி பண்றேன்னு கேட்டேன், ஆனா அவங்க மூஞ்சில அடிச்ச மாதிரி வேணாம்னு சொல்லிட்டாங்க, அவங்களுக்கும் எனக்கு ஏதாவது பிரச்சனை இருந்ததான போது, நீ ஏதாவது ஹாஷா பேசினியா, இல்ல நான் அப்படி பேசவே இல்லை, அவங்க நம்ம வீட்டுக்கு வேலை பாக்குறவங்க தானே, உனக்கு கீழே தானே வேலை பாக்குறாங்க, அவங்க போய் உங்களை திட்டாங்க, நீ என்கிட்ட வந்து சொல்ற, நீ அவங்கள திட்ட மாட்டியா, எதிர்த்து பேச மாட்டியா, நீ என்ன கோலையா அப்படின்னு சொல்லி ஹீரோனிக்கு கோவம் வர மாதிரியே பேசுவார். கோலன்னு என்ன சொல்லாதீங்கன்னு சொல்லிட்டு அவங்க கணவரோட முகத்திலே பலர்னு அடிச்சிருவாங்க. இதுதான் எனக்கு உங்ககிட்ட இருந்து வேணும், நீ ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படின்றத சொல்றாரு. நைட் ஹீரோனியும் ரிலேஷன்ஷிப்ல இருப்பாங்க. இதான் அந்த வீட்டுல வேலை பாக்குறவங்க பாத்துருவாங்க. அடுத்த நாள் காலை ஹீரோனி நடந்து போகும்போது யாரோ காலிங் பெல் பிரஸ் பண்ற மாதிரி உங்களுக்கு தோணும். யாரும் சொல்லி வெளியே பார்ப்பாங்க. மெயின் கேட்ல யாருமே நிக்க மாட்டாங்க. பின்னாடி கேட் வழியா ஒரு ஆள் நிப்பாரு. நான் உங்களுக்கு உதவி பண்ண வந்திருக்கேன், உன்னோட அக்கா தான் என்ன அனுப்புனாங்க, நான் சொல்றத நம்புங்க, நீங்க இந்த பிரச்சனையில வெளியே வந்துருவீங்க அப்படின்னு சொல்லி ஒரு சாவியை கையில கொடுக்குறாங்க. ஹீரோனிக்கு ரொம்ப குழப்பமா இருக்கு. இப்ப டக்குன்னு அவங்க கணவர் அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப ஹீரோனி திரும்ப பாக்குறாங்க. கதவு பக்கத்துல யாருமே நிக்கல. அவங்க கணவரும் என்னாச்சு உனக்கு, நான் வந்து பார்த்தேன், நீ கதவு ஓபன் பண்ணிட்டு தனியா பேசிட்டு இருந்தாங்க. ஆனா ஹீரோனியும் இல்ல உண்மையாவே அங்க ஒருத்தவங்க வந்தாங்க, நான் அவங்க கிட்ட பேசினேன், நீங்க பாக்கலையா அப்படின்னு சொல்லி அவங்க கேட்பாங்க. ஹீரோனோட கணவரும், சரா இப்ப நீ குழப்பத்துல இருக்க, உனக்கு எந்த விஷயமும் ஞாபகம் இல்ல, என்ன தவிர நீ வேற யாராவது நம்பினா உன்னை அவங்க ஏமாத்திருவாங்க, அவங்க யூஸ் பண்ணி தூக்கி போட்டுருவாங்க, தயவு செஞ்சு என்ன தவிர இந்த உலகத்துல நீ யாரையும் நம்பாத, என்ன மட்டும் நம்பு, நான் ஒரு பிரசன்ட் வச்சிருக்கேன், இன்னைக்கு நைட்டு பார்ட்டில நீ இதான் வியர் பண்ணணும்னு சொல்லும் போது ஹீரோனி சந்தோஷப்படுவாங்க. இப்ப ஹீரோனிக்கு சில கனவுகள் வரும். அவங்க பாத்ரூம்ல இருந்து எழுந்து போற மாதிரியும் அவங்க அப்பா இறந்து கிடக்குறாரு. இப்ப டக்குன்னு ஹீரோனியை பார்த்து கத்துறாரு. ஹீரோனி இப்ப கண்ணை திறந்து பாக்குறாங்க. இப்போ அவங்க அப்பா பார்த்து அந்த பெட்ல அவங்க இருக்காங்க. அவங்க அம்மா கத்தி எடுத்து ஹீரோனியை குத்துறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா ஹீரோனியை தன்னைத்தானே கத்தியில குத்திக்கிறா. இப்ப கத்துற டக்குன்னு அவங்க அக்காவும் எழுந்துருன்னு சொல்றாங்க. அவங்க அக்கா பார்த்தா உரும்ப ஆரம்பிக்கிறாங்க. அவங்க அக்காவும் பயந்து கதவை லாக் பண்ணிடுறாங்க. இப்ப ஹீரோனி டக்குன்னு கதவை ஓபன் பண்றா. அவ ஸ்டோர் ரூமுக்கு வந்திருப்பா. அங்க இருந்த போட்டோஸ் எல்லாம் எடுத்து பாப்பா. அப்படி ஒரு போட்டோ பார்க்கும் போது அங்க ஒரு பைபிள் இருக்கும். அந்த பைபிளை ஓபன் பண்ணும்போது அதுல ஒரு பூச்சி இருக்கும். கத்தி கீழே தூக்கி போட்டுருவா. இப்போ அதுக்குள்ள ஒரு சாவி இருக்கும். இப்ப டக்குன்னு ஹீரோனி கீழே விழுந்து கிடப்பா. அங்க ஒருத்தர் வருவாரு. யாரு நீ இங்க இருந்து போ, அவளை விட்டு போ அப்படின்னு சொல்லி கத்துவாங்க. ஹீரோனிக்கு உதவி பண்ண வந்த அந்த வயசானவரும் உங்க கணவரே ஹீரோனி
ஹீரோனை கழுத்தை பிடிச்சு நெரிக்கிற மாதிரி தெரியும். ஹீரோனால மூச்சு விட முடியாது. டக்குன்னு கண்ணை திறந்து பார்த்தா அவங்க கனவு தான். ஒண்ணு இல்ல உனக்கு கனவு தான், சரியாயிரும் அப்படின்றத சொல்லுவாங்க. ஹீரோனியும் அந்த டேபிள பாப்பாங்க. கீழே ஒரு சாவி இருக்குதான் நோட் பண்ணிடுவாங்க. இப்ப ஹீரோனியும் கார்டன்ல ஒர்க் பண்ணிட்டே இருக்கும் போது அங்க வேலை பாக்குறவங்க கிட்ட இன்னைக்கு பார்ட்டிக்கு அரேஞ்ச்மெண்ட் நான் பண்ணவான்னு கேட்கும் போது, நீ பண்ணாத, நீ பண்ணா எதுவுமே உருப்படியா பண்ண மாட்டேன், அதெல்லாம் நானே பாத்துக்கிறேன் போது, ஏன் அப்படி சொல்றீங்க, ஆனா நல்லா தானே பாத்துப்பேன் போது, உன் கண்டிஷன் மோசமா இருக்கு, ஆனா தான் நைட் ஆனாவும் ஹஸ்பண்ட் உனக்கு மயக்க மாத்திரை கொடுத்தவங்க கிட்ட தப்பா நடந்துக்கிறான் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோனிக்கு ரொம்ப கஷ்டமாயிரும். ஏன் அப்படி சொல்றீங்க, என் கணவர் அப்பெல்லாம் பண்ண மாட்டாரு என்னும் போது, யாராவனா அவனை பத்தி உன்னை விடவும் எனக்கு நல்லா தெரியும்வாங்க. ஹீரோனி ஏன் அப்படி சொல்றீங்க போது, நான் என்ன சொன்னேன், நான் ஒண்ணுமே சொல்லலையே. இல்ல நீங்க இப்ப என் கணவரை பத்தி தப்பா சொன்னீங்க. இல்லையே, நான் என் வேலையை தான் பாத்துக்கிட்டு இருக்கேன், நான் உங்ககிட்ட பேச கூட இல்லையே அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றதெல்லாம் கேட்டு ஹீரோனுக்கு ரொம்ப குழப்பமா இருக்கும். இப்ப அவங்க செடியை கட் பண்ணிட்டே இருக்கும் போது அதுல ஒரு வேரை பார்ப்பாங்க. அதை பிடிச்சி இழுக்கும் போது அது அப்படியே வித்தியாசமா குடல் மாதிரி வரும். அதை பார்த்து அவங்களுக்கு கொமட்ட ஆரம்பிக்கும், வாமிட் பண்ணுவாங்க. அது எல்லாமே பிளாக் கலர்ல வராரு. இப்ப ஹீரோனியை குளிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அவங்க கணவரும் என்ன ஆச்சு, எதுக்கு வேலை பார்த்தவங்க ஓடி போயிட்டாங்க, அவங்க கிட்ட எதா சொன்னியா, இந்த பிரச்சனையா இருந்தாலும் என்கிட்ட சொல்ல, அப்பதான் எனக்கு அதுக்கான தீர்வு சொல்ல முடியும் போது, இல்ல நான் உங்ககிட்ட சொல்ல மாட்டேன், இப்ப நம்ம வீட்டுல யாருமே இல்ல, நீயும் நான் மட்டும் தான் இருக்கோம், நைட்டு பார்ட்டி இருக்கு, யாரும் வந்து நம்மளுக்கு உதவி பண்ணுவான்னு சொல்லிட்டு அவங்க கணவர் அங்க வந்து போயிடுவாங்க. இப்ப ஹீரோனியும் நைட்டு பார்ட்டிக்காக ரெடி ஆகுறாங்க. ரொம்ப டயர்டா இருக்காங்க. அவங்க கணவர் நீ பார்க்க அழகா இருக்க, இந்த வைன் குடின்னு சொல்லிட்டு டேப்லெட்டையும் வைனும் கொடுக்குறாங்க. ஹீரோனியும் அதை குடிக்கிறாங்க. சீக்கிரமா ரெடி ஆகி வந்துரு, கொஞ்சம் பெல்ட் அப் எல்லாம் கொடுப்பேன், நீ தப்பா நினைச்சுக்காத ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு அவரு கீழே போறாரு. இப்ப ஹீரோனியும் புது ட்ரெஸ் எல்லாம் வியர் பண்ணிக்கிறாங்க, ஸ்லிப்பர் போடுறாங்க. அப்படியே பெட்ல படுக்கும் போது கண்ணாடியில அவங்க ஒயிட் கலர் ட்ரெஸ் போட்ட மாதிரியும் அக்கா அவங்கள பார்த்து கத்துற மாதிரியும் தெரியுது. டக்குன்னு கண்ணாடி பாக்குறாங்க, எல்லாமே மறைஞ்சு போயிடுது. ரொம்ப குழப்பத்துல கீழே இறங்கி வராங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே இருக்காங்க. உன்னை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம், நல்லா இருக்க போல அப்படின்னு சொல்லி எல்லாம் பேசிட்டே இருப்பாங்க. ஹீரோனிக்கு இவங்களோட முகம் எதுவுமே ஞாபகம் வராது. எல்லாம் கொஞ்சம் ட்ரிங்க்ஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. இப்ப ஹீரோனிக்கு ஆப்போசிட்ல அந்த வயசானவரோட உருவம் தெரியும். யார் அங்க இருக்காங்க போது அவங்க கண்ணை திரும்பி பார்ப்பாங்க. ஹனி வெளியே யாருமே இல்ல, இங்க ரொம்ப மட்டும் தான் இருக்கணும் போது அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவ கண்ணுக்கு மட்டும் வித்தியாசமா எல்லாம் தெரியுது போலன்னு சொல்லி கிண்டல் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்ப அவங்க கணவரும் உங்களுக்கான டெலிஷியஸ் ஃபுட் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பன்னியோட இறைச்சி எடுத்துட்டு வருவாங்க. அதை பார்த்து எல்லாமே சூப்பரா இருக்கு அப்படின்னும் போது இப்போ அதை சர்வ் பண்றதுக்காக ஆல்ரெடி வீட்டுல வேலை பார்த்து அந்த லேடி வந்திருப்பாங்க. ஹீரோனிக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். கணவர் இவங்க வேலையை விட்டு போயிட்டேன்னு சொன்னாங்களே, இவங்க எப்படி வந்தாங்கன்னும் போது அவங்க கணவரும் கிட்ட வராங்க. எனக்கு வேற வழி தெரியல, இவங்க மட்டும் தான் நல்லா சமைப்பாங்க, அதான் அவங்களை நான் வர சொல்லிட்டேன். அது மட்டும் இல்லாம அவங்க உங்ககிட்ட எந்த விஷயம் பேசவே இல்லைன்னு தான் என்கிட்ட உண்மையை சொன்னாங்க. இப்ப அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே ஜாலியா பேசிட்டே இருக்கும் போது எல்லாம் சாப்பிட ஆரம்பிப்பாங்க. இப்ப சாப்பிட்டுட்டே இருக்கும் போது அவங்க கணவரோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் ஹீரோனி பக்கத்துல உட்காருவாரு. ஹீரோனி கிட்ட தப்பான நடந்துக்க முயற்சி பண்ணுவாரு. அது மட்டும் இல்லாம ஹீரோனி குடிக்கிற ட்ரிங்க்ஸ்ல அவங்க வீட்டுல வேலை பாக்குறவங்க மயக்க மாத்திரை கொடுத்துருவாங்க. ஹீரோனிக்கு கொஞ்சம் கேர் ஆகும். இப்போ கோவத்துல அவங்க கணவரோட ஃப்ரெண்டோட கையில ஸ்பூனை வச்சு குத்திடுவாங்க. அவரும் வழியில கத்த ஆரம்பிப்பாரு. அவங்க கணவர் கை தட்டி சிரிப்பாரு. முதல்ல இருக்கவங்களா இப்பதான் ஃபன்னே ஆரம்பிச்சிருக்கு, வாங்க எல்லாம் ஹாப்பி என்ஜாய் பண்ணலாம் சொல்லி எல்லாம் பாட்டு போட்டு ஆட ஆரம்பிச்சிருவாங்க. ஹீரோனிக்கு ரொம்ப மயக்கமா வர ஆரம்பிக்கும். சுத்தி நடக்கிற விஷயங்கள் புரியல. அவங்க கண்ணுக்கு அந்த வயசானவர் ஜன்னல்ல நிக்கிற மாதிரியும் கீ உன் கையில இருக்கு, கீய பாரு அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கும். இப்ப ஹீரோனியும் கணத்தை வந்து பாப்பாங்க. பாத் டப்ல இருந்து அவங்க நடந்து வந்துகிட்டு இருப்பாங்க. பெட்ல அவங்க அப்பா இறந்து கிடப்பாரு. அவங்க அம்மா கையில கத்தி வச்சிருப்பாங்க. அவங்களுக்கு பின்னாடி ஒரு ஆள் நின்னுகிட்டு இருப்பான். அவனோட தலையில பன்னியோட தலை இருக்கும். அவனே கத்தி எடுத்து அவங்க அப்பா குத்துவா. அந்த கத்தி எடுத்து அவங்க அம்மாவோட கழுத்தையே கிழிப்பான். ஹீரோனிக்கு ரொம்ப குழப்பமா இருக்கும். இப்ப டக்குன்னு கணத்தை வந்து பாக்குறாங்க. பாத் டப்ல இருக்காங்க, சுத்தி ரத்தமா இருக்கு. இப்போ அவங்களுக்கு பின்னாடி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நின்னுகிட்டு இருக்காங்க. ஹீரோனி கத்தி எடுத்துட்டு அவங்க ஃப்ரெண்டுல ஒருத்தரோட கழுத்தையே குத்திடுவாங்க. அங்க நடந்த விஷயங்கள் எல்லாமே ஃப்ரீஸ் ஆகி நிக்கும். ஹீரோனிக்கு ஆப்போசிட்ல ஒருத்தர் ஏன் நீ இப்படி பண்ண, நீ இப்படி பண்ணுவேன்னு நினைச்சு கூட பாக்கல, அவங்க கிட்ட தப்பா நடந்தானா என்கிட்ட சொல்லிருக்க வேண்டியதானே, அதுக்குன்னு ஒருத்தனை எப்படியா கொலை பண்ணுவேன், தலையில அந்த பண்ணியோட முகத்தை எடுப்பார். பார்த்தா அது அவங்க கணவர் தான். இப்ப கொலை பண்ணிட்ட, வேற ஆப்ஷனே இல்ல, அவனை நம்ம புதைக்கணும் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோனிக்கு இல்ல நான் அவனை கொல்லலாம் இல்ல, அவன் கிட்ட தப்பா நடந்துக்க பார்த்தா அதனால தற்காப்புக்காக அவன் கையை தான் நான் குத்தினான், நான் கொலையெல்லாம் பண்ணவே இல்லை. நம்ம உனக்கு ஒன்னும் ஆகாது, நான் கூடயே இருக்கேன், அவனை நம்ம இங்கேயே புதைச்சிடலாம், யாருக்கும் அந்த விஷயம் தெரியாதுன்னும் போது நான் அப்படி பண்ண மாட்டேன், நான் அப்படி பட்டது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனி கத்திக்கிட்டே அவங்க ரூமுக்கு போறாங்க. அவங்க கணவர் கதவு தோற அப்படின்னும் போது கதவை லாக் பண்ணிடுறாங்க. இப்ப அவங்களை சுத்தி நிறைய குரல் கேட்டுட்டே இருக்கும். அவங்களுக்கு தலையை சுத்தம், அப்படியே குழப்பத்தை இருப்பாங்க. இப்ப அவங்க கணவரும் வருவாங்க. உனக்கு ஒன்னும் ஆகல, இங்க எந்த ஒரு விஷயமும் நடக்கல, நீ ஒன்னும் பயப்படாத, நான் கூடயே இருக்கேன், நான் உன்னை காதலிக்கிறேன்னு சொல்லும் போது ஹீரோனி நீ யாரு, நீ என் புருஷனே இல்ல, நீ என்னை ஏமாத்துறேன்னு சொல்லிட்டு அவனை தள்ளி விட்டுட்டு வேகமா அவங்க கையில அந்த சாவி எடுத்துட்டு மூடப்பட்ட அந்த கதவு திறந்துட்டு வேகமா உள்ள போறாங்க. ரொம்பவும் இருட்டா இருக்கு. இப்போ ஒரு குரல் கேக்குது, என்ன நோக்கி வா அப்படின்னு சொல்றாங்க. அவங்க சுத்தி ஒரே ஒரு வெளிச்சம் மட்டும் இருக்கும். அதை பார்த்துட்டே போறாங்க. நிறைய அமானுஷமான குரல் கேட்கும். நிறைய பயங்கரமான உருவம் வந்து ஹீரோனே லாக் பண்ண ஆரம்பிக்கும். இப்ப அவங்க அக்காவோட குரல் கேட்கும், எழுந்துரு நாங்க இருக்கோம், உன்னை காப்பாத்துறோன்ற குரல் கேட்கும். ஹீரோனே பயந்துட்டு தயக்கத்தோடய நடந்து போய்கிட்டே இருப்பாங்க. இப்ப அவங்க நடந்து போறாங்க. வெளிச்சமா இருக்கு. சுத்தி எல்லா இடத்துலயும் புக் இருக்கு. அதுல ஒரு புக் ஓபன் பண்ணி பாக்குறாங்க. ஒரு பாட்டியோட உருவம் இருக்கும். அது இவங்க வீட்டுல வேலை பார்த்தவங்களோடது. இன்னொன்னு ஒரு புக் எடுக்கிறாங்க. அந்த புக்ல இவங்களோட பேர் சாரா அப்படின்னு எழுதியிருக்கும். அதை ஓபன் பண்ணி பார்த்தா எல்லா பக்கமும் ஆப்பிள் ஆப்பிள் ஆப்பிள்னு எழுதியிருக்கும். இந்த வேர்டு எல்லாத்தையும் அவங்க கணவர் தான் டைப் பண்ணது. அவர் ஒன்னும் ரைட்டர் கிடையாது,
அதாவது ரைட்டர் மாதிரி ஆக்ட் பண்ணிருக்காரு. இது ஹீரோனுக்கு இப்பதான் தெரிய வருவோம். இப்ப அந்த வயசானவரோட குரல் கேக்குது. யாரையும் நம்பாத, நான் சொல்றது கேளு சாரா, உன்னை எல்லாமே ஏமாத்துறாங்க, எதையும் நம்பாத, நீ என்கிட்ட வா அப்படின்ற மாதிரி குரல் கேட்டுட்டே இருக்கும். இப்போ ஹீரோனி அவங்க கையை பாக்குறான்னு கையில புக் இருக்காது. ஆப்போசிட்ல அவங்க கணவர் வருவாரு. சாரா, நான் உன்னை ரொம்ப நேசிக்கிறேன், ஆனா அவங்க உன்னை நேசிக்கல, அவங்க உன்னை என்கிட்ட இருந்து பிரிக்க பாக்குறாங்க, நான் உன்னை பத்திரமா பாத்துக்கிறேன், நீ யார் பேச்சும் கேட்காத சாரா, நீ என்னை விட்டு போனா எனக்கு வாழ்க்கையே கிடையாது. இப்போ கீழே இருக்கிற அந்த ஆளும் மந்திரத்தை சொல்ல ஆரம்பிப்பாரு. இப்ப சாரா கண்ணாடியில பாக்குற அவன் முகம் பயங்கரமா இருக்கு. சாரா, அவன் சொல்றதை கேட்காத சாரா அப்படின்னு அவங்க கணவர் சொல்றாங்க. ஹீரோனி, உனக்கு அப்ப அவன் குரல் கேக்குது இல்ல, அப்ப எதுக்கு நீ என்கிட்ட எந்த குரலும் கேட்கலன்னு போய் சொன்னேன் போது கீழே அந்த வயசானவர் தண்ணி எடுத்து கணவர் மேல ஊத்தும் போது அவன் கத்த ஆரம்பிப்பான். சாரா இப்ப பயந்துட்டு மேல இருந்து கீழே குதிச்சுருவாங்க. இப்ப கண்ணை திறந்து பாக்குறாங்க. சாரா பெட்ல இருக்கா. அவளோட கை கால எல்லாம் கட்டி போட்டிருக்காங்க. ஒரு பிரீஸ்ட் மந்திரம் சொல்லிக்கிட்டே இருக்காரு. இவர் தான் வயசானவரா அவளோட கனவுல வந்திருப்பாரு. அவங்க அக்காவும் சாரா எழுந்து, சாரா உனக்கு ஒன்னும் ஆகாது அப்படின்றாங்க. இப்ப மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அவளால எழுதுக்க முடியல, கத்ரா கதறா. ரொம்ப நேரம் கஷ்டப்பட்டுட்டே இருக்கும்போது இப்போ சைலண்டா ஆகுது. பிரீஸ்டும் அவ உடனே அந்த ஆவி போயிடுச்சு அப்படின்றத சொல்றாங்க. இப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு சாரா கண்ணை திறந்து பாக்குற. அங்க இருந்த பிரீஸ்டும் உனக்கு ஒண்ணுல நீ சரியாயிட்ட, இவ்வளவு நேரம் சாத்தான் உன்னை கட்டுப்படுத்திட்டு இருந்தது, உன்னோட கணவரா சொன்னவன் உண்மை கிடையாது, அவனை மறந்துரு, அவன் ஒரு சாத்தான், இப்போ உன்னோட புது வாழ்க்கை ஆரம்பிச்சிருச்சு, சோ உன்னோட லைஃப் நீ புதுசா ஆரம்பி, கண்ணெல்லாம் உன் முகத்தை பாரு, ரியாலிட்டியா புரிஞ்சுக்கோ, வெளியே போ, நடமாடு, எல்லா விஷயமும் உனக்கு மறந்துரும் அப்படின்றத சொல்றாரு. ஹீரோனியோ அது எப்படி, அது எல்லாமே உண்மையாவே இருந்தது என்னும் போது அதுதான் சாத்தானுங்க பண்ணும், நீ அதெல்லாம் நம்பாத, அவரு கீழே போறாரு. ஹீரோனி ஜன்னல் வழியா பாக்குறாங்க. அவங்க அக்கா அந்த பிரீஸ்டுக்கு ரொம்ப தேங்க்யூ அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. ஹீரோனி இப்ப நடந்து வெளியே வராங்க. இப்போ கிளாக்கோட சவுண்ட் கேக்குது. வெளியே பாக்குறாங்க. கிளாக் அங்க இருக்கு. அவங்க அக்காவும் நான் டீ குடிக்க போறேன், உனக்கு வேணுமான போது வேணும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அவங்க அக்கா கிட்ட வராங்க. இந்த டேப்லெட்டை போட்டுக்கோ, டாக்டர் உன்னை இந்த டேப்லெட் எடுத்துக்க சொன்னாங்க அப்படின்றத சொல்றாங்க. இப்ப அம்மா இறந்து போய் ரொம்ப வருஷம் ஆச்சு, ஆனா நீ எப்பவுமே அப்பா அம்மாவை பத்தி நினைப்பிலே இருப்ப, அவங்கள பத்தி என்கிட்ட நிறைய பேசிட்டே இருப்ப, ஆனா அன்னைக்கு ஒரு நாள் உன்னை நான் வீட்டுல வந்து பார்த்தேன், நீ ரத்த வெள்ளத்துல இருந்த, சரி வேண்டாம், இப்ப எல்லா விஷயமும் மாறிடுச்சுன்னா உன்னை திரும்பவும் அந்த விஷயத்த சொல்லி உன்னை பயமுறுத்த விரும்பல, எல்லாமே இருமேட்டு நல்ல மாதிரியே மாறிடும் அப்படின்னு பேசிட்டே இருக்கும் போது இப்ப அவங்க அக்கா ஒரு விஷயத்த சொல்றாங்க. இருமேட்டு உனக்கு நான் மட்டும்தான், நீ என் கூட மட்டும்தான் இருக்கணும், உனக்கு வேற யாருமே உதவி பண்ண மாட்டாங்க அப்படின்ற மாதிரி அவங்க அக்கா கொஞ்சம் வித்தியாசமா பேசுறாங்க. ஹீரோனிக்கு இப்ப பயங்கரமான குழப்பம் வருது. இதோட இந்த படத்தை முடிக்கிறாங்க. படத்தோட எண்ட்ல என்ன இருக்கும்னா, அந்த வீட்டுக்கு அந்த டெவல்னு ஒண்ணு வந்ததுக்கும் அவங்க அப்பா அம்மா சாவுக்கு காரணம் வேற யாரும் இல்ல, இவங்க அக்கா. ஹீரோனோட அக்கால தான் அந்த டெவல் வந்திருக்கும். பட் அந்த டெவல் ஹீரோனையும் முழுசாவே ஆக்கிரமிச்சிருக்கும். கடைசியில அவங்க அக்கா ஹீரோனை காப்பாத்தணும் சொல்லி இந்த டெவல் கிட்ட இருந்து அவளை காப்பாத்திருப்பாங்க. ஆனா அந்த டெவலை விடவும் மோசமான டெவல் அவங்க அக்கா தான். அவங்க கிட்ட ஹீரோனே சொல்லவா மாட்டேங்கிட்டா. சோ இதோட இந்த படத்தை முடிக்கிறாங்க. படத்தோட எண்ட்ல ரொம்ப வித்தியாசமான ட்விஸ்ட் வச்சிருப்பாங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த ஒரு வித்தியாசமான படத்துல நான் உங்களை சந்திக்கு வரேன். Until then, bye bye.